ஹாய், வெல்கம் டு சேனல். இப்போ வர்க்லா தான் பார்க்க போகிறோம். வர்க்லாவில் இது வந்து ஸ்ட்ரீட் அந்த ரோட் சைடு இருக்கிற அந்த ஷாப்பிங்கில் நின்றுட்டுருக்குறோம். ஸோ இந்த வர்க்லாவில் வந்து நைட்டு தாங்க ரொம்ப ஸ்பெஷல். அப்படி பயங்கர ஒரு பார்ட்டி அப்படி இப்படின்னு செம்மையாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் நைட்டு தான். இது வந்து பகலில் நாங்கள் பீச் ஆக்டிவிட்டிஸ்க்காக இது வந்து நாங்கள் மறுநாள் வந்தோம். நாங்கள் ஈவினிங் நைட்டு வந்து அங்கே என்ஜாய் பண்ணுறதுனால நைட்டே போயிட்டோம். நைட்டு தான் பார்த்தீங்கன்னா இங்கே நைட்டு தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். இது நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டு. நாங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப என்ஜாய் பண்ணது இந்த ரெசார்ட்டு தாங்க. இந்த நைட்டு வியூ வந்து செம்மையாக இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்விம்மிங் பூலில் விளையாடிட்டு வச்சுட்டு ரொம்ப படுக்கவே லேட் ஆகிடுச்சு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பீச் ஆக்டிவிட்டீஸ் வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த பேராஷேடிங் ஏறுனாங்க. இப்போ எங்களுக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. நடு கடலில் வந்த மாதிரி இருந்தது. சுற்றி சுற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அல்டிமேட் ஃபீல் தான். சுற்றி பார்த்தா கடலுக்கு நடுவில் எங்கள் போட்டில் நாங்கள் அப்படியே உச்சத்தில் பறக்கும்போது கீழே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் எறும்பு மாதிரி இருந்துச்சு. அப்படியே கீழே நாளாக பார்த்தோன்னே இறுக்கி கண்ணை மூடிட்டேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சூப்பராகவும் இருந்ததுங்க. அல்டிமேட் தான். உண்மையிலே செம்மையான ஒரு ஃபீலு. என் வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் கூட பயமே தெரியல. அவங்க அழகாக ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க. நான் தான் கொஞ்சம் பயந்தேன். எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸோடு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கு மேலே நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட வர்க்லா எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் போன டூர்லேயே வந்து வர்க்லா வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோம். அவங்களும் எங்கள் கூட நல்லா கம்பெனி கொடுத்தாங்க. அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வர்க்லாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டு வந்து அந்த ரோட்டில் நடந்து வர்றது, அந்த ஷாப்பிங் ரோட்டில் வந்து நடந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். அங்கே நைட்டு தான் வந்து ஸ்பெஷலே. அங்கே டின்னர்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அப்படியே ஒரு குட்டி கோவானே சொல்லிடலாம் வர்க்லாவை. அந்த கோவாவில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு இந்த வர்க்லாவில் கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஒரு நாள் கோவாவோட இதையும் நான் போடுறேன். அது பார்த்திங்கன்னா நைட்டு வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கடலை வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே வந்து 2 கண்ணு பத்தாதுன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நைட்டு வந்து நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலெல்லாம் விளையாடிட்டு வச்சுட்டு படுக்கவே ரொம்ப லேட்டு. நாங்கள் மறுநாள் காலையிலையுமே சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டோம். நாங்கள் படுத்த நேரமே ரொம்ப கம்மி தான். அப்போனா நாங்கள் எவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணிப்போம்னு பாருங்களேன். எங்களுக்கு வந்து ரிசார்ட் வந்து நேராக வந்து கடலை பார்க்குற மாதிரி வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு. அதனால் வந்து என்னென்னா ஸ்விம்மிங் பூலில் விளையாடிட்டு அந்த வியூவே என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த ரிசார்ட்டும் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் செம்மையான ஒரு ஃபீலுங்க. எங்களுக்கு இருக்க டூர்லேயே வந்து வர்க்லாம் வந்து அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம். பார்த்திங்களா எவ்வளோ தூரத்துக்கு வந்து இந்த பேராஷூட் வந்து பறக்குது பாருங்களேன். ரொம்ப ஹையாக கூட்டிகிட்டு போனாங்க. அதை விட வந்து ரொம்ப ஒரு பயமான விஷயம் வந்து என்னென்னா கடலில் வந்து ஒரு மாதிரி டிப் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த டிப் பண்ணி எடுக்கும் போல தான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏதாவது சுறா மீன் வந்து நம்மளை கவ்விட்டு போயிருமோன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ வந்து என்னென்னா இப்போது இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது செம்மையாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சாப்பாடுமே வந்து என்னென்னா எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காஃபி எல்லாமே ரேட் ரொம்ப காஸ்ட்லி தான். ரூமே வந்து ரொம்ப காஸ்ட்லி தான். பட் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு வந்து கோவா வரைக்கும் யாராலையும் போக முடியலன்னா எல்லோரும் வர்க்லா வரைக்கும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. வெள்ளி வெள்ளி அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெட்ஸ்கிங்க. இங்கே வந்து பீச் ஆக்டிவிட்டீஸில் வந்து பேராசைலிங், ஜெட்ஸ்கி, அப்புறம் வந்து பேராகிளைடிங் நிறையா இருக்குது. நாங்கள் போனது வந்து என்னென்னா பேராசைலிங், ஜெட்ஸ்கி தான் போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் போகிறாங்க. செம்மையாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அந்த இதில் வந்து ஒரு மாதிரி கடல் அலை வரும்போதும் தூக்கி தூக்கி அடிக்கும், செம்மையாக இருக்கும். என் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அந்த நடுக்கடல் பக்கத்தில் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா அந்த கடல் அந்த இது நடுஸில் கொஞ்சம் போகும்பொழுது
அலை வந்து ரொம்ப பெருசாக வரும்ல, அதில் வந்து இது அப்படியே வந்து ஒரு மாதிரி தூக்கி போகும். அதனால் அதெல்லாம் வந்து சரியான எக்ஸ்பீரியன்ஸ். கடலில் வந்து எங்களுக்கு வந்து இந்த இது எல்லாமே என்ஜாய் பண்ணதே ஒரு அல்டிமேட் ஃபீலுங்க. இதை மாதிரி யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதில் வந்து திருப்பி வரும்போது தான் அவங்களே வந்து வந்து ஒரு ஸ்பீட் போட்டில் வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு வந்து விட்டுறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நாங்கள் திங்க் பண்ணோம், மேலே பறக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருந்துச்சு. திருப்பி வந்தால் பூமிக்குன்ற மாதிரி தான் வந்தோம். இது வந்து மார்னிங், அதாவது மார்னிங் வந்து நாங்கள் வந்து சன்ரைஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இறங்கி வந்துட்டோம் ரிசார்ட்டில் இருந்துட்டு. வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எங்கள் ஃப்ரெண்டு தான். ஸோ வந்து இதெல்லாமே நாங்கள் என்ஜாய் பண்ணோம்.